தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு அது தொடர்பான ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றி அனுப்பி வச்சதோட திமுக அரசு அதன் கடமையை முடிச்சுக்கிச்சு. அங்கே இருக்கிற ஒன்றிய அரசும் இதை நாங்கள் கண்டுக்க மாட்டோம்னு சொல்லி தூக்கி போட்டுருச்சு. இப்படியே போயிட்டுருக்கு. அடுத்தது திருப்பி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. திமுக அரசு திருப்பி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. இதில் ஏற்கனவே நடத்தப்பட்ட சட்ட போராட்டங்களும் சட்ட முயற்சிகளும் தோல்வியடைந்த நிலையில் அடுத்தது என்ன மாதிரியான போராட்டத்தை இவங்க கையில் எடுக்க போறாங்க அப்படிங்கறத தெளிவுபடுத்துமா அப்படின்னு கேட்கிறார் ராமதாஸ். ஐயா ராமதாஸா இருக்கட்டும், அக்கா தமிழிசையா இருக்கட்டும், இல்ல எடப்பாடி பழனிசாமி சார், எல்லாரும் நீங்க கூட்டணியில இருக்கிற பாஜகவை பத்தி ஏன் சார் கேள்வியே கேட்க மாட்டீங்க? அதிகாரம் மொத்தமே தன்னகத்தே வச்சிருக்கிற மோடியை பார்த்து ஏன் சார் கேள்வி கேட்க மாட்டீங்க? 56 இன்ச்சு மார்பல உள்ள மோடியை பார்த்து உங்களுடைய கூட்டாளி சார், நான் திரும்ப சொல்றேன், ஐயா ராமதாஸ் அவர்கள் உங்களுடைய கூட்டாளி. அவரு உங்க கூட்டாளி கிட்ட நீங்க நேரடியா போங்க, உங்க கோரிக்கையை சொல்லுங்க, நிறைவேற்ற சொல்லுங்க. அந்த பெருமையெல்லாம் கூட நீங்களே கூட எடுத்துக்குங்க. எங்களுக்கு நிறைவேற்றினா போதும் தானே நாங்க சொல்றோம். ஒரு ஜனநாயக நாட்டுல ஜனநாயக அடிப்படையில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் தன்னுடைய அனைத்து விதமான சக்திகளையும் பயன்படுத்தி போராடுதா இல்லையா அந்த பிரச்சனையில? வெளிப்படைத்தன்மையோட செயல்படுதா இல்லையா? இதைத்தானே நம்ம பார்க்கணும். நீங்க பேசுற அத்தனை பேரும், குற்றம் சொல்ற அத்தனை பேருமே பிஜேபியோட கூட்டணியில இருக்கீங்க. உங்களுக்கு உண்மையான தமிழ்நாட்டு மேல பற்றோ பாசமோ அக்கறையோ இருந்தா உங்க கூட்டாளியோட, உங்களுடைய தலைவனோட, உங்க ஓனர் கிட்ட போய் சொல்லி நீங்க வாங்கி கொடுங்க விலக்கு. அந்த விலக்கு பத்தி யாரும் பேசவே மாட்டீங்களே. நீங்க சட்டமன்றத்தால நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எப்படி நீங்க திரும்ப அனுப்புவீங்கன்னு ஒரு கேள்வி கேட்க உங்களுக்கு தைரியம் இல்லையே, திராணி இல்லையே.